அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் வந்து கஷ்ட தக்ஷாசனா. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கால்கள் தண்டாசனா. ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இது ஜஸ்ட் வந்து ஒரு ட்விஸ்டிங் ஆசனாஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது ஒன்றும் இல்லை, ஒரு காலை வந்து நம்ம வந்து இடது கையை வச்சு வலது காலோட பெருவிரலை வச்சுட்டு நம்ம வந்து வலது பக்கமாக வந்து திரும்ப போகிறோம். அதே மாதிரி மாற்று அந்த இடது பக்கமாக வந்து நம்ம செய்வோம். இப்போ வந்து ஜஸ்ட் என்னென்னா, உங்களோட இடது கையை எடுத்து வலது காலோட பெருவிரலை பிடிச்சிட்டு நம்ம வந்து வலது பக்கமாக திரும்பிட்டு கைகள் வந்து நம்ம நீட்ட போகிறோம். இப்படி பிடிச்சிக்கலாம். இந்த 3 விரலால் வந்து இந்த பெருவிரல் அப்படி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கையை வந்து பின்னோக்கி இப்படி திருப்பிட்டு முதுகு தண்டை நல்லா நேராக வச்சு திரும்பி பார்க்கணும். 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ அப்படியே வந்து நம்ம இடது பக்கம் வந்து பண்ண போகிறோம். வலது கையை வச்சு இடது காலோட பெருவிரலை வந்து பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நல்ல முதுகு தண்டை நேராக்கி இப்படி திருப்பிட்டு இடது கையை வந்து நீட்ட போகிறோம். உங்கள் மாறு பகுதி கொஞ்சம் இப்படி திரும்பணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இதில் வந்து நிறைய வந்து வேறுபாடோட நம்ம வந்து செய்யலாம். இப்போ 2 கால் வந்து நம்ம பக்கத்துலேயே வச்சுருந்தோம். அது கொஞ்சமாக இப்படி தள்ளியுமே வந்து வச்சுட்டு இப்படி பிடிச்சி வந்து நம்ம அப்படி செய்யலாம். இந்த ஆசனம் இந்த மாதிரி வந்து வேறுபாடு இருக்கிறது வந்து கர்ப்பிணி பெண்களும் வந்து தாராளமாக வந்து செய்யலாம். அவங்களுக்கு கொஞ்சம் வந்து நல்லா இப்படி ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து முழுமையாக அவங்க திரும்பாமல் ஒருவளுக்கு இவங்களுக்கு எந்த அளவுக்கு திரும்ப முடியுமோ அந்த அளவுக்கு திரும்பலாம். கர்ப்பிணி பெண்கள் தாராளமாக இந்த ஆசனம் வந்து செய்யலாம். அவங்க கால் கொஞ்சம் இந்த மாதிரி விரித்து வச்சுட்டு பண்ணும் போது அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது அடுத்த வேறுபாடு வந்து பார்த்துடலாம். ஒன்றும் இல்லை, இது அதே மாதிரி தான், ஆனால் காலை மட்டும் நம்ம மேலே தூக்க போகிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இடது கையை வந்து வலது காலை வந்து இப்படி பிடிச்சிட்டு இப்படி தூக்க போகிறோம். க்ராஸாக வந்து இப்படி தூக்க போகிறோம். இப்படி தூக்கிட்டு கையை வந்து இப்படி திருப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். கால் தூக்கும் போது கவனிக்க வேண்டியது என்னன்னா, முட்டி மடங்காமல் அப்படியே நல்லா நீட்டி வச்சுட்டு பிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ சில பேருக்கு வந்து உங்களுக்கு பெருவிரல் பிடிக்க வரலன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து இப்படி பிடிச்சிக்கலாம். இப்படி பிடிச்சிட்டு வந்து கூட நீங்கள் இப்படி வந்து தூக்கலாம். இப்போ அப்படியே வந்து நம்ம இடது பக்கம் பண்ண போகிறோம். வலது கையை வச்சு இடது காலோட பெருவிரலை பிடிச்சி நல்லா இப்படி தூக்க போகிறோம். இப்படி க்ராஸாக இப்படி வச்சு இப்படி தூக்கிட்டு கையை வந்து இந்த பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இந்த கால் தூக்கி பண்ணுறது மட்டும் கர்ப்பிணி பெண்கள் பண்ண வேண்டாம். ஏன்னா அவங்க கொஞ்சம் பேலன்சிங் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்காக வந்து ஃபஸ்ட்டு செஞ்ச வந்து அந்த வேறுபாடு மட்டும் பண்ணால் போதும். இது வந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. மற்றவங்க எல்லாருமே வந்து தாராளமாக வந்து இது செய்யலாம். இது பண்ணும் போது பார்த்தீங்கன்னா நம்மளோட மேல் பகுதி, அதாவது வந்து நம்ம அந்த அப்பர் பாடிங்கிற சொல்லக்கூடியதுக்கு வந்து நல்ல ட்விஸ்டிங் கிடைக்கும். ட்விஸ்டிங் கிடைக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லா அந்த பேன்க்ரியாஸ், ஸ்ப்ளீன் இது எல்லாமே வந்து நல்லா இதாகும். இதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஜீரண சக்தி வந்து நமக்கு அதிகமாகும். அதனால இருந்து நம்ம மலச்சிக்கலேருந்து வந்து நம்ம தாராளமாக வந்து வெளியில் வந்துடலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இதுக்கு மாற்று ஆசனம் பார்த்தீங்கன்னா நம்ம இடது வலது பக்கம் செஞ்சுட்டோம். வேணும்னா வந்து நம்ம வந்து முன்னோக்கி குடிக்கிற ஆசனம் வந்து பண்ணுறதுனாலும் பண்ணலாம். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம்.
இந்த ஆசனா பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளோட முதுகு தண்டுக்கு வந்து ரொம்பவே நல்ல நெகிழ்வுத்தன்மை கிடைக்கும். அந்த மாதிரி இந்த அப்பர் பாடி, இந்த அப்பர் பேக்குன்னு சொல்லக்கூடியது வந்து நல்லாவே வந்து திரும்பும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கால்களுக்கு வந்து நல்ல ரத்த ஓட்டம் வந்து தாராளமாக போகும். இந்த ஆசனம் செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.